how to handle breakup failure, breakup pain எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் சில பேர் வந்து எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகிட்டா அந்த பெயினை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் Shakthi. I'm a counseling psychologist, also psychotherapist. Welcome to my channel. Let's get into the video now. ஏன் வந்து ஃபெயிலியர் நமக்கு அவ்வளோ ஒரு பெயினை கொடுக்குது அப்படின்னா, அது வந்து லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு நான் லவ் ஃபெயிலியரை பார்த்துடலாம். லவ் ஃபெயிலியர் ஏன் எவ்வளோ பெயினை கொடுக்குது அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம், இந்த பர்டிகுலர் பர்சன் என் லைஃப்பில் வந்தால் இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும், நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன் அப்படின்னு நினச்சி ஒரு பர்சனை நம்ம எடுத்துக்கிறோம், சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சி போய் நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத சில குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அதனால் அந்த பர்சனே நம்ம கூட வச்சுக்கிட்டா ஸோ நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் அதுதான் உண்மையான ரீசனே தவிர வேறு எதுவும் இதில் எக்ஸ்ட்ராலாம் ரீசன் கிடையாது. அதனால் என்ன ஆகும், அந்த பர்சன் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னோடனே நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் டொயங்கு கீழே போயிடும். லோ செல்ஃப் எஸ்டீம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஆகா லோ செல்ஃப் எஸ்டீமில் நான் எப்படி வந்து நமக்குள்ள இருக்க கான்ஃபிடென்ஸ் கீழே போயிடும். லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நம்மளே லைக் போத் கிரிட்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்கிறது, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் as well as வெளியிலேருந்து வர ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓ மை காட் என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நாள் நான் லவ் பண்ணுறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டுனே என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று வந்து என்னை லவ் ஃபெயிலியர்னால் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கு இந்த சொசைட்டி அண்ட் இந்த சோஷியல் மீடியா அண்ட் மீடியா. சினிமா நமக்கு ஒரு சொல்லிக் கொடுத்துருக்கு. என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு, தாடி வளர்த்துக்கணும், தண்ணி அடிக்கணும், அப்புறம் சோக பாட்டு கேட்கணும், உட்காந்துருக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எக்ஸாமில் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். லைஃப் வந்து ஃபில்டு வித் நிறைய அன்சர்டனிட்டிஸோடு தான் இருக்குது லைஃப்ங்கிறத முதல்ல, அதான் ரியாலிட்டி. அந்த நேச்சரை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லைஃப் வந்து ஃபில்டு வித் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறத, அதான் நிதர்சன உண்மை. அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, லைஃப் எப்போவுமே மிஸ்ட்ரியானது. நிறைய மிஸ்ட்ரீஸை கொண்டு வரும் லைஃப்பில், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காகவும் அழமாட்டீங்க உட்காந்து, அண்ட் கண்ணீர் சிந்த மாட்டீங்க, உட்காந்து ஒரி பண்ண மாட்டீங்க, தண்ணி அடிக்கணும்னு போக மாட்டீங்க, தாடி வளர்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அண்ட் உட்காந்து அழுது கவிதை எழுதணும்னு நினைக்க மாட்டீங்க, சோகப்பாட்டு கேட்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே லெட் மீ ஃபேஸ் இட் டுடே. இன்றைக்கி நான் மூச்சு விடுறேன்னா, இன்றைக்கி ஐம் ஏபிள் டு ப்ரீத். ஓகே, தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ், ரைட்? ஒரு டெட் பாடிக்கும் நமக்கு இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ நம்ம as long as we are able to breathe, நம்ம லக்கி, சூப்பர் லக்கி இன்ஃபேக்ட். அப்போ அப்படி இதை நினச்சி பாருங்கள், லைஃப்பை நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப மாறும். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும், ஒரு எந்தூசியாசம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். என்ன தான் லைஃப் கொடுக்குது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும். ஸோ லைஃப் ஒரு மிஸ்ட்ரி அண்ட் அதில் நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். லைஃப் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக உங்களை யாருமே உங்களோட ஹாப்பினஸ் எடுக்கவே முடியாது உங்கள்கிட்டேருந்து. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. சக்ஸஸ், ஃபெயிலியர், ரிச், புவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதானே. நமக்கு கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ போகிறோம். எதுக்காக நம்ம எது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இது எதுவுமே நம்ம கூட வராது. ஆனால் எது நம்ம கூட வரும், நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையோட மொமெண்ட்ஸ் நம்மளுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட இருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸை பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஓன் irrespective whatever it is. ஏன்னா மற்றவங்கள நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ரியாலிட்டி. அதை அக்செப்ட் பண்ணான்னா நம்ம எந்த விஷயத்துக்கும் தேவையில்லாமல் இவ்வளோ எஃபர்ட் போட மாட்டோம், இவ்வளோ ட்ரை பண்ண மாட்டோம், யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை அழகாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. பீப்புள் who were impressed on you, let them come on your life. எதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அது ரொம்ப நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை இந்த விதி வந்து, இந்த நேச்சர் வந்து உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம், இல்லை அது அவ்வளோவா உங்களுக்கு சூட்டபிளான ஆப்ஷனாக இல்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்களை விட்டு போகிற விஷயங்கள், உங்கள் கை நழுவி போகிற விஷயங்கள், அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை லவ்வராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா விட்டுருங்க. லெட் இட் கோ அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிங்க. என்ன சக்தி சொல்கிறேன், ஆமாம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்,
அண்ட் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபீலிங் இன்அடிக்வசின்னு சொல்லுவோம். ஃபீலிங் இன்அடிக்வசி, இந்த லோ செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் கோவிலில் போய் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு கோவிலுக்கு போகிறது கூட ஓகே, நீங்கள் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெடிடேஷன், அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இது என்ன ஆச்சு, என்னோடய டைம் சரியில்லையா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கேட்டு அவங்க கொடுக்குற பரிகாரம்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் போய் டைமை வேஸ்ட் பண்ணி, பணத்தை வேஸ்ட் பண்ணி, இல்லை இத்தனை வருஷம் என்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் அப்படியே இருக்கேன் அப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா லைஃப்பில் உங்கள் விதி உங்களுக்காக என்ன எழுதி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, யூ டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஓன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட்டை போடுறது வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். ஃபர்கெட் அபவுட் த ரிசல்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ். அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. With that note, this is Shakthi signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. So if you have any doubt on this, put it in your comment section. மறக்காம